அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து, இவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய உள்ளத்தை குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு இடமாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் அவர்கள் ஸ்பெஷல் தான், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள், அதே போன்று அவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை சிலாஹித்து அவர்களை புகழ்ந்து கூறுகின்றார் என்றால் உண்மையாகவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே அல்லாஹ் அக்பர், பெரிய ஒரு பாக்கியம். யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை மறுமை நாளில் இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் அவர்களுக்கு நேரான ஒரு வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கும், அவர்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் மறுவறுக்கத்தக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் அவர்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்வதில்லை, நாம் அதை பொதுவாக சொல்றோம் ஹாஃபிதுல் குர்ஆன், இல்லைன்னா அல் குர்ஆன் யஹ்ஃபதுஹு, குர்ஆன் அவனை பாதுகாக்கின்றது. நாம் என்ன செய்கிறோம், இவர் குர்ஆனை பாதுகாக்கின்றார், குர்ஆனை மரணம் செய்தார் என்று. உண்மையாகவே குர்ஆன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர், குர்ஆன் அவர்களை பாதுகாக்கின்றது. இந்த உலகத்திலும் சரி, மன்னரையிலும் சரி, மறுமையிலும் சரி. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட தோழமை, எப்படிப்பட்ட கம்பானியன், எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய தொடர்பை ஒரு அடியானுக்கு ஏற்படுத்தி விட்டான் என்றால் இந்த குர்ஆன் அவனை விட்டு இவன் எதுவரைக்கும் அதை பிடித்துக் கொண்டிருப்பானோ, அதை பற்றி பிடித்துக் கொள்வானோ, அதுவரை சுப்ஹானல்லாஹ் இந்த குர்ஆனும் விடாது. எதுவரை இவனை சொர்க்கத்திற்குள் நுழைக்காத வரை அல்லாஹு தஆலாவிடம் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், நான் இவனுடைய விஷயத்தில் நீ இவனை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிக்காத வரை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். யார்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல. கபருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு மௌத்தா வந்து விட்டது என்றால் அங்கு கபருடைய வாழ்க்கையில சூரத்துல் ஆல் இம்ரானும் சூரத்துல் பக்ராவும் இரண்டும் மேகம் போல அவர்களை பாதுகாக்கும் என்று ஹதீஸ்கள் வருகின்றது. பிறகு மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு, ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு கூறுவான், அடியானே, நீ உலகத்தில் எப்படி குர்ஆனை சரளமாக படித்துக்கொண்டு அதை படித்துக்கொண்டு உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வீராக சொர்க்கத்தில். எந்த இடத்தில் உன்னுடைய வசனத்தை நீ நிப்பாட்டுகின்றாயோ, ஓதக்கூடிய அந்த ஓதுதலை நிப்பாட்டுகின்றாயோ, அங்கதான் உன்னுடைய சொர்க்கத்துடைய இருப்பிடம் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயிப்பான். யோசிச்சு பாருங்கள், குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6600 அதிகமான வசனங்கள் இருக்கின்றது என்றால் அவர் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது எவ்வளவு அந்தஸ்தை உயர்த்தப்படுவார். அது மட்டுமா, நாம் இதையெல்லாம் நாம் கேட்டுதான் கொண்டிருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு ஹிப்ஸ் முடித்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசியாக வரக்கூடிய அந்த மனிதன், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். பிறகு சுப்ஹானல்லாஹ் பட்டாடையை, பச்சை நிறம் பட்டாடை, சொர்க்கத்துடைய அந்த பட்டாடையை நிறைவிப்பான், அவர்களுக்கு அணிவிப்பான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் யாருக்கு? அந்த பெற்றோர்களுக்கு. எந்த பெற்றோருக்கு? இவருக்கு மரணம் செய்வதற்காக முயற்சித்து இதற்காக தியாகம் செய்து நிறைய பேசல்களும் மற்ற ஏசல்களும் எல்லாத்தையும் கேட்டு கூட என்ன சபராக இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் என் குழந்தைக்கு இதை கொடுக்கணும் என்ற விஷயத்தில் ஆர்வமாக தியாகங்கள் செய்திருந்த அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க.